வெல்கம் டு ஆதிராஜ் சமையல். ஆதிராஜ் சமையல் இன்னைக்கு நாம 1.5 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ 1.5 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். 1.5 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சிருக்கேன். 1/2 கிலோ மீடியம் சைஸ் வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 8 பச்சை மிளகாய், சின்ன கட்டு புதினா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கேன். 70 கிராம் பூண்டு, 150 கிராம் இஞ்சி, ரெண்டுத்தையும் தனித்தனியா ஃபைன் பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ ஒரு பிரியாணி பாத்திரத்தை அடுப்புல வச்சு 300 கிராம் எண்ணெய், கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாமே ஒரு கிராம் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கிறோம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா, கொத்தமல்லி, கூடவே பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் கிளறி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 15 கிராம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இப்போ நாம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 300 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறியாச்சு. இப்போ இது கூட தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி லேசா வதங்கிடுச்சு. இப்போ நான் இது கூட 2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி போட்டு வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இப்போ இது கூட நாம 1 லிட்டர் 90 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை ஏற்கனவே நான் சூடு பண்ணி வச்சிருந்தேன். அந்த தண்ணியை ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கறியை சேர்த்துக்கலாம். கறியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கொதி வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் சிம்ல வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். பிரியாணி அரிசியை நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நாம அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுருக்கேன். இப்போ கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இந்த நேரத்துல நம்ம உப்பு காரம்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த நேரத்துல நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடி வச்சிட்டோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்த உடனே இது மேல மூடி போட்டு மூடிக்கலாம். அரிசி இப்ப வெந்து லெவலா வந்துச்சு. இப்ப நாம தம் போட்டுக்கலாம். இப்ப தம்ல வச்சிருக்கோம். இப்ப 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல விட்டுக்கலாம். இப்ப லேசா புகை வர ஆரம்பிச்சிடுச்சு.
இப்போ நாம் என்ன பண்ணுவோம்னா லோ ஃப்ளேமில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சுவையான பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.